இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளுங்க. நாக சதுர்த்தி மிஸ் பண்ணிடாதீங்க. நாக சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கவங்க, கல்யாணம் வேண்டி கல்யாணம் தடங்கலாகி இருக்கவங்க, அண்ட் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நாக சதுர்த்தி பண்ணிங்கன்னா, பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் பலிக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாகர் சிலை இருக்கும். 2 நாகம் வந்து பின்னிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நாக சிலைக்கும் அந்த 5 தலை நாகம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கும் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. ஸோ அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட நாகத்தை வந்து அதை என்ன சொல்கிறது, அதை வந்து கொள்றதுக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதனால் ஏற்பட்ட தோஷம்தான் நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வம்சத்தில் நம்ம வர்றதால நமக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணம் ஆகிறதுல வந்து தடங்கள் இருக்கும், அண்ட் குழந்தை பாக்கியம் வந்து தடங்கள் இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கடவுள் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா. ஸோ அந்த சொல்யூஷன் தான் நாக சதுர்த்தி. ஸோ அந்த நாளில் போயிட்டு இந்த மாதிரி கோயிலில் இருக்க நாக தேவதை வந்து பிரதிஷ்டை பண்ண இடத்துல போயிட்டு மஞ்சள் நல்லா தடவிட்டு குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி கேட்டுக்கணுங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து மன்னிச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு தேவையான அருளை கொடுங்க. அதாவது கல்யாணம் வேணும்னா மன வாழ்க்கையை கொடுங்க, நல்ல மன வாழ்க்கையை கொடுங்க. அண்ட் குழந்தை பாக்கியம் வேணும்னா நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தை நல்ல நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமான குழந்தைய கொடுங்க. நம்ம வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக மனசு இறங்குவாங்க. முக்கியமாக இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம். நாகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஸோ இந்த நாளில் வந்து போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயிலில், அம்மன் கோயிலில் குறிப்பாக நாகர் சிலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா நாகத்தை, நிறைய நாகம் இருக்கிற கோயிலாக இருக்குது. இன்றைக்கி எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா சடனாக என் கண்ணில் நேற்று நைட்டு தாங்க பட்டுது. ஸோ நாக சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்க முடியும் இல்லைங்களா. ஸோ அவங்க என்னை அனுமதிச்சிருக்காங்க. நான் சடனாக போயிட்டு காலையில் 7:30லேருந்து 8:30 பண்ணுறது ரொம்ப விசேஷம். நாங்கள் பண்ணியாச்சு. பட் கவலைப்படாதீங்க, தவற விட்டவங்க இந்த நாளில் இருக்கிற மீறி இருக்க டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே நாக சதுர்த்தி தான். ராகு காலத்தில் பண்ணுறது இன்னும் விசேஷம். ராகு காலம் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 1:30-3 முடிஞ்சவங்க 1:30-3 டைமில் போய் பண்ணுங்கள். முடியாதவங்க ஈவினிங்குள்ளே போயிட்டு பண்ணுங்கள். நல்லா கழுவி விட்டு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு பாலபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ அர்ச்சனை பண்ணி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு 2 விளக்கேற்றி ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றி வச்சு கற்பூரம் ஏற்றி வச்சு நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை வந்து தயவு செய்து போக்கிடுமா நாகத்தம்மா, நாகதேவதையே, நாகராஜாவேன்னு நம்ம அவங்ககிட்ட நம்ம சரணடைஞ்சோன்னா கண்டிப்பாக எல்லாம் நிவர்த்தி கிடைக்குங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி, ஸோ இது மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூல், வெள்ளை நூல், பூக்கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூலில் வந்து நல்லா மஞ்சள் தடவிட்டு அது நல்லா கயிறு மாதிரி ஆக்கிட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வரா மாதிரி கயிறு மாதிரி ஆக்கிட்டு, லாஸ்ட்டில் நீங்கள் பாலபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம், முடிஞ்ச ஒரு தேங்காய் கூட உடைக்கலாங்க. உடச்சி 2 நெய் விளக்கோ இல்லை எண்ணெய் விளக்கோ ஏற்றிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள், இந்த வெள்ளை நூல் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி நல்லா தடவிட்டு இந்த நாக தேவதை மேலே, நாகராஜாக்கள் மேலே போட்டு நீங்கள் நல்லா வேண்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அழகாக அதை கட் பண்ணி கையில் கட்டிக்கோங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக யாருமே தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அருள் புரிவாங்க. நாகதோஷம் நிவர்த்தி ஆகிடும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் மனம் இறங்கி அவங்க உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ இன்கேஸ் என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க, அந்த டைமை வந்து தவற விட்டுட்டேன், 1:30-3 என்னால் ராகு காலத்தில் பூஜை பண்ண முடியல, இல்லை ஈவினிங் டைம் என்னால் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியல, ரீச் பண்ண முடியல, நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வீட்லேயே இந்த பூஜை வந்து பண்ணலாங்க. அதாவது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பூஜை அறையில் நாக சிலை வந்து ஏதாவது ஒரு அம்பாள் கிட்டையாவது இருப்பாங்க, அம்மன் கிட்டையாவது இந்த நாக சிலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சு வெத்தலைப்பாக்கோ வாழைப்பழமோ இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தனை பாலாவது வச்சு, பால் ரொம்ப முக்கியங்க. பால் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கற்பூரம் காமிச்சிடுங்க. கற்பூரம் காமிச்சிட்டு அந்த பாலை வந்து நல்லா வந்து வேண்டிக்கிட்டு உங்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகணும், இல்லை கல்யாணம்
கல்யாணம் ஆகணும், இல்லை குழந்தை பிறக்கணும், இல்லை வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பால் வந்து கால் படாத இடத்துல மண் தரையில் வந்து விட்டுடணுங்க. அது நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ அது நம்ம வந்து நெய்வேத்தியம் தான் பண்ணோம், அதனால குடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாக சதுர்த்திக்கு வந்து கண்டிப்பாக இந்த பாலை மண் படாத, அதாவது கால் மண் படாத அந்த அர்ச்சனை பண்ண பாலை வந்து பார்த்திங்கன்னா, நெய்வேத்தியம் பண்ண பாலை நீங்கள் வந்து கால் தடம் படாத இடத்துல உங்கள் வீட்டில் செடி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செடியில் நீங்கள் விட்டுருங்க. ஆனால் கால் தடம் வந்து படக்கூடாது, அது ரொம்ப பாவம். ஸோ வந்து அந்த பாலை வந்து எக்காரணத்துக்கும் குடிக்காதீங்க. நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நாகாத்தம்மா, அதாவது நாகதேவதையே, நாகராஜாவே, ராகு பகவானே, கேது பகவானேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாலை வந்து செடியில் ஊற்றிட்டிங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் கயிறு வீட்லேயே கூட வெள்ளை நூல் எடுத்து நீங்கள் மஞ்சள் தடவி அதை வந்து இந்த இருக்கிற அந்த படத்துக்கு போட்டு நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் கட்டிக்கலாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு கொடுப்பனைய கடவுள் கொடுத்துருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய என்ன வேண்டுதலோ அது கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நிறைவேறுங்க. கல்யாணம் ஆகணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும். குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க. நல்லதே நடக்கும். நாக சதுர்த்தியை நல்லபடியாக கும்பிடுங்க.